நம்பிக்கை துரோகம் செய்தான் மல்லை சத்யா என்று வராது, நம்பிக்கெட்டான் மல்லை சத்யான்னு தான் வரும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே என்னோட பதிவில் போட்டிருக்கேன். அதால் நான் நம்பிக்கெட்டவனாக இருக்கலாம். இப்போ நாங்களாம் 32 மாடி படிக்கட்டு ஏறி தான் அங்கே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இவர் நேராக பேராஷூட்டில் வந்து இறங்கிட்டு எங்களை ஆதிக்கம் பண்ணணும்னு நினைக்கிறது ஏற்றுக்கணும். அங்கே உதயாநிதி நீங்கள் சொல்கிறீங்க, உதயாநிதி எல்லாரையும் அரவணைச்சின்னு போகிறார். ஒவ்வொருவரும் இப்போ அவங்களுடைய நிறைகளை மகிழ்வாக பேசுகிறார். இவருக்கு அந்த குறைந்தபட்சம் பண்பாடே தெரியலையே. வைகோ அவர்கள் வந்து ஆதரவு கொடுக்காமலையா துரை வைகோ இந்த அளவுக்கு பேசுறாரு? நீங்க துரை வைகோவை எதிர்க்கிற அளவுக்கு ஏன் திரு வைகோ அவர்கள் வந்து பேச மாட்டீங்க? நான் தரந்தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கு துரைக்கு என்ன தகுதி இருக்குது? அவருனா 24 கேரட்ல பிறந்துட்டாரா? அவருனா 20 மாசம் அவங்க அம்மா தாய் வயிற்றுலேருந்து பிறந்தாரு. நாங்கன்னா 5 மாசத்துல வெளியே வந்துட்டோங்களா? எந்த விதத்தில் உனக்கு எனக்குமான வேறுபாடு? கிட்ட பணம் இருக்கும். நீங்க அவங்களோட வங்கி இருப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய தமிழ்நாட்டிலே ஒரு 15 வங்கியில பணம் இருக்கு, 10 வங்கியில கனடால இருக்குது. அவ்வளவு பணம் வச்சிருக்காங்க. அஃபிடேவிட் பார்க்கும்போது தான் நாங்களே பிரமிச்சு போனோம், இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறாரு, ஒரு நாள் தெரியாம போச்சு அப்படின்ட்டு. அப்போ கனடாலையும் அவங்களுக்கு வங்கி பணம் இருக்கிறது, இங்கேயும் பணம் இருக்குன்னா அவங்ககிட்ட பணம் செலவு பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த சமூகம் கட்டமைப்பு இருக்குது. எங்களுக்கும் அப்படி யாருமே கிடையாது. உண்ணாவிரதம் நல்லதுதான், உடம்புக்கு நல்லதுதான், அவர் கண்டிப்பா மேற்கொள்ள சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப கேவலமா அது நக்கலா பேசியிருக்காரு. அதை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி மனம் வேதனையா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு சனாதன சங்கி என்பதை அவருக்கு மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டே வர்றாரு. அவர் வந்து வலதுசாரி சிந்தனையாளர். அவர் வந்து பாஜகவுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாரு தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அதனால்தான் அந்த சிந்தனை ஓட்டம் அவங்க அப்பாவிட்ட கேட்டுக்கினாருன்னா, தலைவர்கிட்ட கேட்டிருந்தாருன்னா அந்த பட்டினி போராட்டம் வந்து எவ்வளோ வலிமையான ஆயுதம் என்பது அவர் சொல்லியிருப்பார். நான் சொன்னல அவர் பாலபாடமே கத்துலண்டு, அதுதான் எங்களுடைய வெளிப்பாடு. டாப் தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உயிருக்கும் மேலாக நேசித்த தலைவர், உங்களால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்ட உங்களுடைய உடன்பிறவா சகோதரர், 2 பேரும் மாறி மாறி உங்களுடைய முதுகுல கடப்பாரையும் கத்தியும் வச்சு குத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு திரு மல்லை சத்யா இன்னும் ஏன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய காரணம் என்ன? மறுமலர்ச்சி திமுக ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக கட்டியெழுப்பப்பட்ட இயக்கம். மறுமலர்ச்சி திமுகவில் இருக்கின்ற தொண்டர்கள்லாம் வறுமைக்கோட்டின் கீழ் இருக்கின்ற ஒரு ஏழ்மையான தொண்டர்கள், ஒரு பாசப்பிணைப்போடு இருக்கின்ற தொண்டர்கள். என் பொருட்டு அவர்கள் கண்ணீர் சிந்துவதும் அவர்கள் பொருட்டு நான் சிந்திப்பதுமாக இருந்திருக்கிறது. எனவே ஒரு அழகிய இயக்கம் இன்றைக்கு திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது. அந்த திசை வழியிலிருந்து பாதை மாறுகிறது. இருந்தாலும் அந்த தொண்டர்களுக்காகவும் அந்த தலைவனுக்காகவும் தலைவனுடைய அந்த பயணம் புனித பயணமாக இருந்த காரணத்தினால் அவரிடம் ஒத்துக்கொண்ட காரணத்தினால் அவரிடம் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவ்வளோதான், அது மேலே ஒன்றும் இல்லை. அங்கே இருந்தால் உடனே நாளைக்கு எம்பி ஆக போகிறோம், நாளைக்கே எம்எல்ஏ ஆக போகிறோம், நாளைக்கே மதிமுக ஆட்சிக்கு வரப்போகிறது, நான் அமைச்சராக கொடிகட்டி வரப்போகிறேன் என்ற எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனால் ஒரு லட்சியத்துக்காக அவர்கிட்ட இருக்குன்னு நினைச்சோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்தான் மல்லை சத்யா என்று வராது, நம்பிக்கெட்டான் மல்லை சத்யான்னு தான் வரும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே என்னோட பதிவில் போட்டிருக்கேன். அதால் நான் நம்பிக்கெட்டவனாக இருக்கலாம், அவ்வளோதான். பட் அதுக்காக வந்து ஒரு இயக்கத்தின் புனிதமான பயணத்தை நான் விலக விரும்பலை. 32 ஆண்டுகால தொடர்ந்த பயணம், வாழ்விலும் தாழ்விலும் மறுமலர்ச்சி திமுக கூடயே தொடர்ந்து பயணிச்சிருக்கீங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் 4 ஆண்டு கால உங்களுடைய விஷயம் எனக்கு பிடிக்கலன்ட்டு கழகத்துடைய தலைவர் தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் ஒரு துரோகி அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை சார்? நான் மேடைகளில் சொல்வேன், வாழ்வதென்றாலும் வீழ்வதென்றாலும் லட்சிய தலைவர் வைகோ ஒருவருக்காக மட்டும்தான் வாழ்வோம், அவர் ஒருவருக்காக மட்டும்தான் வீழ்வோம் என்று நினைவித்துறந்த நாள் தொட்டு நான் அதை மேடைகளில் முழங்கி வருவேன். திரு வைகோ அவர்கள் லட்சிய தலைவர். ஆமாம். ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற என்ன முடிச்சிடுறேன். இப்போ கடந்த 3 ஆண்டுகளாக வாழ்வதென்றாலும் வீழ்வதென்றாலும் லட்சிய தலைவர் வைகோ ஒருவருக்காக மட்டும்தான் என்று சொல்றீங்க, ஏன் அதில் துரையை சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அதுதான் வேடிக்கையாகவும் வேதனையாக இருக்குது. அவர் அந்த இடத்துக்கு பொருத்தமானவர் இல்லை, அதை என்னால் சொல்ல முடியாது. ஆனால் தலைவருடைய நிலைப்பாடுகள் அவர் உலகளாவிய தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய கண்ணீரை போக்குவதற்கு, அவர்கள் ஒரு தமிழீழம் மலர வேண்டும் என்று உலக மன்றத்தில் சென்று புலிகளுடைய துவக்குகள் மௌனிக்கப்பட்டதற்கு பின்னால் 2009ஆம் ஆண்டு அடுத்து என்ன என்று விழிபிதுங்கி இருந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் அங்கே போய் சொல்கிறாரு, தமிழீழம் மலர்வதற்கான ஒற்றை வாய்ப்பு பொது வாக்கெடுப்பின் மூலம் தான் வரணும்னு சொல்கிறாரு. அப்போ இப்படி ஒலிக்கின்ற அந்த குரல் வந்து
ஒரு நல்ல நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட இயக்கத்துடைய குரல். எனவே அந்த தலைவன் பின்னால் நான் ஒரு லட்சியம் தாங்கிய தலைவராக இருக்கின்ற காரணத்தில் அவர் கூட நான் பயணிக்கிறேன். துரை வைகோ அவர்கள் பாலபாடம் கூட அரசியலில் கற்றுக்கொள்ளவில்லை, அவங்க எல்கேஜி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. அவருக்கு அரசியல ஒன்றும் தெரியாதுன்னு இப்போ பேசுறீங்க. ஆனால் உங்களால் தான் அவர் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டார். அப்போ நீங்கள் உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை அவருக்கு தரேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ ஏன் முரணா பேசுறீங்க? இல்லை, அழைத்து வந்தவன் நான் அல்ல. அவர் அழைத்து வர வேண்டும் என்று எல்லா வேலைகளும் நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஏறக்குறைய ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு மேம்பாக இது நடந்துட்டு இருக்குது. எனவே தான் இந்த கட்சியில் யாரெல்லாம் கொஞ்சம் முன்னோக்கி வந்தாங்களோ அவங்கெல்லாம் ஓரங்கட்டுகின்ற நிலைமை நடந்தது. இப்போ துரை வருகையை ஒருவேளை மல்லை சத்யா எதிர்ப்பார்ன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டு அரசு கட்சிகளில் மதிமுகவில் ஒரு நிலவுது. அப்போ என் தலைவர் என் பொருட்டு வருத்தப்படக்கூடாது என்பதற்காக தான் துரை அரசியலுக்கு வரட்டும்னு என்னுடைய மௌனத்தை கலைத்தேன். அவர்களுக்காக தான் நான் அவரை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு வரல. அவர் வந்தால் என்ன, அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட அபிலாஷைகள் இருக்கக்கூடாதா? துரை வந்து பாஜக போய் சேர்ந்து பணியாற்றினா தான் தப்பு, இல்லை வேற எந்த கட்சியில போய் சேர்ந்து பணியாற்றினாலும் தான் தப்பு. அவர் நாட்டம் இருக்கின்ற போது, விருப்பம் இருப்பது, அந்த தேர்வு ஏன் மதிமுக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அது இப்போது தவறுன்னு புரிஞ்சுக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அரசியலை பொறுத்தவரை அவர் வருகின்ற போது 2 விதமான பார்வை நான் பார்க்குறேன். ஒன்று லட்சியம் சார்ந்து, இன்னொன்று கொள்கை சார்ந்து, இன்னொன்று வந்து அரசியல் சார்பாக பார்க்குறோம். கொள்கை என்று பார்க்க போனால் எதை சொல்லி மதிமுக உருவாக்கப்பட்டோ அதுக்கு நேர் எதிராக அந்த காரணங்கள் அமையும். அரசியல் ரீதியாகன்னு சொன்னால் ஒருவேளை துரை வந்தால் ஒரு இளைஞர் வராரு, அதால் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறது என்பது பார்வை உண்டு. நான் சிந்தித்த பார்வை அந்த அரசியல் பார்வை. அந்த அரசியல் பார்வைக்கும் அவர் பொருந்தாதவராக இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் என்னை நோக்கி எப்படியாவது வெளியேற்றணும்னு நகர்த்திய இந்த நகர்த்துகள். 1994 திரு வைகோ அவர்கள் லட்சிய வெறிகொண்டு ஆரம்பித்த கழகம் தான் மதிமுக. எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை விட்டு விலக்கப்பட்ட போது கூட அத்தனை எம்எல்ஏவோ அதே போல மாவட்ட செயலாளர்களோ பிரிஞ்சு போல. ஆனால் வைகோ அவர்கள் ஆரம்பித்த மதிமுகவுக்கு தான் 9 கூட்டல் மாவட்ட செயலாளர்கள் பிரிஞ்சு வந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவருடைய பேச்சால மயங்கி தான் தமிழ்நாட்டு மக்கள் இவர் நமக்கான தலைவராக இருப்பார்னு ஆதரித்த அந்த தலைவர் அந்த கொள்கையில் மாறி அவருடைய மகனுக்காக இப்போ எப்படி வாரிசு அரசியலில் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ இருக்கோ அவங்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாத மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுகவில் அண்ணன் மாண்புமிகு தமிழ்நாடு தளபதி அவர்கள் அவர் 10 வயசுலேருந்து அவர் திமுகவில் பயணம் செய்கிறார். இளைஞர் மன்றம், மாணவர் மன்றம், அப்புறம் இளைஞர் மன்றம் அப்படின்னு படிப்படியாக அரசியலில் வளர்ந்து மிசா சட்டத்தை எதிர்கொண்டு கட்சியோட இளைஞர் செயலாளராக வந்து, அதுக்கப்புறம் மேயராக வந்து, அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக வந்து, அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சர், அப்புறம் துணை முதல்வர், படிப்படியாகத்தான் வந்து அவருடைய பொது வாழ்க்கையிலே இப்போ அவருக்கு ஒரு வயது ஒரு 75-70ன்னா ஏறக்குறைய 65 ஆண்டுகள் அவருடைய பொது வாழ்க்கைக்கு சொந்தம். எடுத்துக்கிட்டா உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லை, இது அப்படி இருக்கும்போது இங்கே இவர் அப்படி கிடையாது. துரை இந்த 32 ஆண்டுகள் இப்போ தான் திடீர்னு 4 ஆண்டுகள் அவர் வந்துட்டு இப்போ நாங்களாம் 32 மாடி படிக்கட்டு ஏறி தான் அங்கே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இவர் நேராக பேராஷூட்டில் வந்து இறங்கிட்டு எங்களை ஆதிக்கம் பண்ணணும்னு நினைக்கிறத ஏற்றுக்க முடியாது. அங்கே உதயாநிதி நீங்கள் சொல்கிறீங்க, உதயாநிதி எல்லாரையும் அரவணைச்சின்னு போகிறாரு. ஒவ்வொரு விரும்ப அவங்களுடைய நிறைகளை மகிழ்வாக பேசுகிறாரு. இவருக்கு அந்த குறைந்தபட்சம் பண்பாடே தெரியலையே. குறைந்தபட்சம் நான் என்ன, சத்யாவுடைய போராட்ட வாழ்க்கை என்ன, சத்யாவுடைய ஆளுமை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு அவரை விட ஆளுமை யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதால தான் ஒழுங்கு பிரச்சனை. எனவே அந்த திமுகவுக்கும் இவங்களையும் பொருத்தவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியறது எடுத்தாதான் கொதிக்கிறது அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை திரு வைகோ அவர்கள் வந்து ஆதரவு கொடுக்காமலையா துரை வைகோ இந்த அளவுக்கு பேசுறாரு? நீங்க துரை வைகோவை எதிர்க்கிற அளவுக்கு ஏன் திரு வைகோ அவர்களை வந்து பேச மாட்டேங்கிறீங்க? இல்லை, துரையை பொறுத்தவரையிலும் தலைவருடைய கட்டுப்பாட்டில் அவர் இல்லை, அது நாங்கள் புரிஞ்சிருக்கிறோம். சரி, காரணம் தலைவருடைய அந்த வயோதிகம். அவர் ஒரு வேளை ஒரு 10 ஆண்டுகள் முன்னாலாம் துரைலாம் பேச முடியாது, தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் இன்னைக்கு அந்த தலைவனை எதிர்த்து பேசுவது, ஆக்ரோஷமாக கத்துவது, துரை வந்து தலைவருடைய மகன் எல்லாம் அங்கே பேசலாம் விட மாட்டான், அது வேற விஷயம். என் தலைவனை எதிர்த்து யாரும் குரல்லாம் விட்ட மாட்டோம். சரி, நான் கடுமையான ஆட்களாக தான் இருந்திருக்கேன். அவர் மகன்றதுக்காக அவர் பேசுறதெல்லாம் நாங்கள் எல்லாம் அமைதியாக காத்துன்னு போக வேண்டியதாகி போச்சு. அவர் ஏன் அமைதி காக்குறாரு? இத்தனை ஆண்டுகள் உங்க கூடவே இருந்த நீங்க உங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் கொடுக்காத சீட்டு திருச்சி எம்பி சீட்டு, 32 ஆண்டு காலம் கூடவே இருந்திருக்கீங்க. எந்த கட்சியிலுமே இந்த மாதிரி இருந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ விசுவாசமா.
ஏன்னா பல தாழ்ச்சிகளை மேற்கொண்டுள்ளது மறுமலர்ச்சி திமுக. எல்லாத்திலையும் உடன் இருந்த நீங்க திருச்சி எம்பி சீட் உங்களுக்கு ஒதுக்கல, எனக்கு வேணான்னு விலகிக்கிட்ட திரு வைகோ அவர்கள் உங்களுக்கு கொடுக்காம, அல்லது திரு கணேசமூர்த்தி அவர்களுக்கெல்லாம் கொடுக்காம, எதற்கு பர்டிகுலரா துரை வைகோ அவர்களுக்கு கொடுக்கணும்? அதெல்லாம் ஏத்துக்கிட்டு நீங்க எதுக்கு இன்னும் உங்களுடைய சுயமரியாதை இல்லாத அங்கேயே இருக்கீங்க? இல்லை, ஒரு விஷயம் என்னன்னா, என்னால் இப்போது தேர்தலை எதிர்கொள்வதற்கான பொருளாதாரம் என்கிட்ட கிடையாது. அது தெளிவாக இருக்கிறோம். அப்போ அந்த பொருளாதாரம் வந்து நம்மக்கிட்ட இல்லைன்ற பட்சத்தில் தான் நான் ஏற்கனவே பேட்டி கொடுத்துட்டேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலாம் நான் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதுக்கான பணம் ஒரு 6 சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய தான் ஒரு பாராளுமன்ற சட்ட தொகுதி. சரி. அப்போ லட்சக்கணக்கான வாக்காளரை சந்திக்கணும். அப்போ அது ரொம்ப கடுமையான பிரச்சனை. அதில் என்கிட்ட பணம் கிடையாது. பணம் இல்லாமல் நான் போய் களத்தில் நிற்க முடியாது. எனவே தான் நான் அதுலேருந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் முடிவெடுத்தேன். ஆனால் கணேசமூர்த்தி அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சோம். அவர் ரொம்ப எதிர்பார்த்தாரு. அவருக்கு எப்படியாவது அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சாரு. ஆனால் அது கிடைக்காம போனதால் தான் அவர் துரை வைகோ அவர்கள் அந்த போட்டிக்கு நின்றார் இல்லையா, அவருக்கு ஏது பணம்? 1000 இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய செல்வாக்கு பெற்ற குடும்பம். ப்ளஸ் தலைவருடைய மகன் என்கின்ற போது கூடுதலாக அவருக்கு அந்த வாய்ப்புகளுக்கு வரும். அவங்க இப்போ என்ன மாதிரி அவங்க ஒன்றும் ஒரு சாதாரண டவுன் டவுன்லேருந்து வரல. அவங்க பெரிய செல்வாக்கான குடும்பம் தானே. அவங்கக்கிட்ட பணம் இருக்கும். நீங்கள் அவங்களோட வங்கி இருப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய தமிழ்நாட்டிலே ஒரு 15 வங்கியில் பணம் இருக்குது. 10 வங்கியில் கனடாவில் இருக்குது. அவ்வளோ பணம் வச்சுருக்காங்க. அஃபிடேவிட் பார்க்கும்போது தான் நாங்களே பிரமிச்சு போனோம். இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு, ஒரு நாள் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ கனடாலையும் அவங்களுக்கு வங்கி பணம் இருக்கிறது, இங்கேயும் பணம் இருக்குன்னா அவங்ககிட்ட பணம் செலவு பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த சமூகம் கட்டமைப்பு இருக்குது. எங்களுக்கும் அப்படி யாருமே கிடையாது. இப்போ சமீபமாக நீங்கள் உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்கீங்க. அந்த உண்ணாவிரதத்துக்கு இப்போது துரை வைகோ அவர்கள்கிட்ட கேட்ட பேட்டிக்கு அவர் சொல்லியிருக்காரு, உண்ணாவிரதம் நல்லது தான், உடம்புக்கு நல்லது தான், அவர் கண்டிப்பாக மேற்கொள்ள சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப கேவலமாக அது நக்கலாக பேசியிருக்காரு. அதை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி மனம் வேதனையாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு சனாதன சங்கி என்பதை அவர் மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டே வர்றாரு. அவர் வந்து வலதுசாரி சிந்தனையாளர். அவர் வந்து பாஜகவுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாரு தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அதனால்தான் அந்த சிந்தனை ஓட்டம் அவங்க அப்பாவிட்ட கேட்டுக்கினாருன்னா, தலைவர்கிட்ட கேட்டிருந்தாருன்னா, அந்த பட்டினி போராட்டம் என்பது எவ்வளோ வலிமையான ஆயுதம் என்பது அவர் சொல்லியிருப்பார். நான் சொன்னல அவர் பாலபாடமே கத்துலண்டு, அதுதான் இதோட வெளிப்பாடு. அது கூட பரவாயில்ல. அன்னைக்கு கோயம்புத்தூரில் போகும்போது பத்திரிகையாளர் என் பொருட்டு கேள்விகள் கேட்கும்போது, நாங்கள் அதை கடந்துட்டோம், அவரை பற்றி பேசி நான் என்னுடைய தரத்தை தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லைன்னு பேசுகிறாரு. அது எவ்வளோ ஆணவமான பேச்சு, எவ்வளோ நெக்கலான பேச்சு. அவர் என்னவோ தேவர்கள் கடைந்த அமுதத்தை உன்றுட்டு அவர் என்ன புனிதப்பட்ட வாயினுக்கு வந்தவர் மாதிரியும், நாங்கள் ஏதோ சாக்கடையிலேருந்து வெளியிருந்து வந்த மாதிரி அந்த அருவருப்பான அவருடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் தான் வெளிவருது. அப்போது அந்த ஏற்றத்தாழ்வை அவர் பின்பற்றுகிறான்னு சொல்கிறதுக்கான காரணங்களே அவருடைய வாயிலேருந்து வந்துகிட்டே இருக்குது. அப்போது அவருக்கு அந்த எண்ணங்கள் இருக்கிறது. அதனால தான் அப்படி பேசுகிறாரு. இது கண்டிக்கப்பட வேண்டியது. அவங்க அப்பா கண்டிக்கணும், இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு. நான் தரந்தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கு துரைக்கு என்ன தகுதி இருக்குது? அவருனா 24 கேரட்டில் பிறந்துட்டாரா? அவருனா 20 மாதம் அவங்க அம்மா தாய் வீட்டிலேருந்து பிறந்தாரு. நாங்கன்னா 5 மாதத்துல வெளியே வந்துட்டோங்களாண்ணா? எந்த விதத்தில் முன்னுக்கு வேறுபாடு? மனிதர்கள் ஒருவருக்குருவான இதில் எந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்க முடியும்? பதவி உயர்வு தான் கொடுக்குறாரு. நீங்க முறையிடலாம் இல்லையா தலைவர்கிட்ட? இந்த மாதிரியான தரம் தாழ்ந்த விமர்சனங்களையும் என் மீது வைக்கிறாருன்னு கேட்க வேண்டியது இல்லை. அவர் கேட்கிற இடத்துல அவர் இல்லை. ஏன்னா அவர் வந்து 1000 இருந்தாலும் மகன் என்கின்ற போது மகனை குறித்து தான் அவருக்கு கவலைப்படுவார். மேடையில் அவ்வளோ வீராப்பா முழங்குற திரு வைகோ வீடுன்னு வரும்போது அவரும் சாதாரண மனிதர் தான்னு எங்ககிட்ட நிரூபிச்சிட்டாரு. கரெக்டா? ஆமாம், அவர் தந்தை தானே. வீட்டுக்கு போனால் தந்தை தானே, தலைவனாக இருக்க முடியாது. ஆனால் இது பொது வாழ்க்கையிலும் தந்தையாகவே செயல்படுறாரு. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கு. இல்லை, அதான் வீட்டுக்கு போனால் அந்த வீட்டோட நெருக்கடிகள் அவருக்கு இருக்கலாம். எனவே அவர் அந்த நெருக்கடிக்கு ஆட்பட்டிருக்கிறார். அதெல்லாம் மாற்றம் கிடையாது. நாங்கள் தான் சொல்கிறோமே, மீண்டும் பழையபடி தலைவர் வருவதுனா அவரை நாங்கள் மீட்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் அதுக்காக போராடணும்னு நினைக்கிறோம். ஐயா திரு கலைஞர் அவர்கள்கிட்ட கூட சொல்லாமல் அவர் ஈழப்பயணம் மேற்கொண்டார். அது எவ்வளோ அந்த நேரத்தில் ஹெக்டிக்கான ப்ரெஷர் இருந்ததுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இல்லாத நெருக்கடியாக இப்போ இருக்குது. என்னதான் இருந்தாலும் கொள்கைகளை வெளியே பேசும்போது இருக்கிற வீரியம் தான் வீடுன்னு வரும்போது அந்த கொள்கைகள்லாம் ஏன் நீர்த்து போகுது? அது இது செயல்படாம போகுது. இல்லை, அந்த கால ஓட்டத்தில் அந்த கொள்கைகளோட வலிமை நீங்கள் வந்து இப்போ அவங்க மகன் வந்து தலைவர்கிட்ட சொல்றாரு, தலைவர் பிரபாகரனுடைய படம் பேனரில் போடாதீங்க, ஈழம் குறித்து எதுவும் பேசாதீங்க, ஈழத்தமிழ் குறித்து எதுவும் பேசாதீங்க,
2009 அது தேவை, இப்போ ஏன் அது பேசுறீங்கன்னு சொல்றாரு. தான் பேச போறாரா? ஒரு இனம் அழிக்கப்பட்டுச்சு, அந்த இனத்திற்காக இப்போது நீ குரல் கொடுக்கலாம். வேற எப்போ இன்னும் அந்த மக்கள் 16 ஆண்டுகள் ஓடிச்சு. 2009 இன்னைக்கு 2020 16 ஆண்டுகள் ஓடிச்சு. கொல்லப்பட்ட மக்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கல. அப்ப அந்த மக்களுக்கு ஒரு தமிழனாக நம்ம போராடி தான் ஆகணும். கண்டிப்பா. ஒரே இனம் தாய் தமிழ்நாடு தான், அதுக்காக குரல் கொடுத்துருக்கணும். இந்த இனம் பெரிய அளவில் எழுந்து நின்று போராட்டம் நடத்தல. இன்னைக்கு அந்த குரலாக இருக்கிற தலைவர் வைகோவையும் மட்டுப்படுத்துகிற தான் இன்னைக்கு துரை ஈடுபட்டு இருக்கிறார். அதெல்லாம் கண்டனத்துக்குரியது. ஏன்னா திசை வழிப்போக்கை மாற்றி அமைக்கிறார். வலதுசாரி சிந்தனையில் அவர் போகணும்னு நினைக்கிறார். எனவே அது தவறான செய்தி. இயக்கம் இன்னும் காணாமல் போகின்ற இடத்துக்கு தான் துரை எடுத்து நிறுத்த போறார். இன்னமும் நீங்கள் திரு வைகோ அவர்கள் மீது அதே பற்றும் மாறாத நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்கீங்களா? நான் அந்த இயக்கத்தில் 32 ஆண்டு காலம் இருந்துட்டேன். அந்த தலைவன் எனக்கான ஒரு பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார். அது நான் உண்மையாக உழைத்திருக்கிறேன் என்பதற்காக, அவர் இட்ட பணிகளை செய்திருக்கிறேன் என்பதற்காக. எனவே அந்த பணியை நான் நிறைவாக செய்திருக்கிறேன். ஒரு மனநிறைவு அந்த பணியில் இருக்கிறது. உங்களுக்கு மனநிறைவு இருக்கு, கண்டிப்பா எங்களுக்கு மனநிறைவு இருக்கு. ஆனா அதுக்கான இடத்தை உங்களுக்கு கொடுக்கல. அதுதான் கேட்கிறேன். உங்களுக்கு அதே மாதிரி திரு வைகோ மீது எந்தவித மனக்கசப்பும் இல்லாம அந்த தலைவனை இன்னும் அதே மரியாதையோடையும் மதிப்பும் வச்சிருக்கீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் 1000 இருந்தாலும் பெற்றோர் இருந்தால் நம்ம ஒரே அப்பா அம்மாவை தான் இருக்க முடியும். அப்பா அம்மா ஏதாவது நம்ம மேலே கோச்சிக்கிட்டானதுக்காக அப்பா அம்மா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதே போல் தான் ஒரு தலைவன், எனக்கான தலைவன் அவர் அதாகத்தான் இருந்தார். அவர் உங்களை புள்ளியாக பார்க்க மாட்டேங்கிறாரு. இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கருத்து முரண்படுறாங்க. முரண்பட்டு வெளியே அண்ணா போகின்ற போது அண்ணாவையும் திமுகவையும் புரட்டி புரட்டி எடுக்கிறாரு பெரியார். ஆனால் அண்ணா ஒரு வார்த்தை கூட பெரியாரிடம் வந்து கருத்து மாறுபாடு கொள்ளவில்லை. நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தந்தை பெரியார்னு அண்ணா சொன்னார். நான் அண்ணாவை உள்வாங்கியவன். நான் வேற கட்சியில் பயணம் செய்தவல்ல, கட்சியில் எந்த பொறுப்பில் இருந்தவல்ல. என்னுடைய முதல் கட்சியாக கட்சியுடைய பொறுப்பில் வந்து மதிமுக தான். அப்போ நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் வைகோ. எனவே அந்த தலைவன் எனக்கு எதிராக பல வியூகங்கள் செய்திருந்தாலும் அந்த தலைவன் எனக்கு செய்திருக்க நன்மை கருதி நான் அவருக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். இன்னைக்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலமாக ஆனாலும் அவர் என்னுடைய தலைவர். அவருடைய புகழை நான் பேசிட்டு தான் இருப்பேன். திரு வைகோ அவர்களும் இதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் முன் வச்சார். எங்கே போனாலுமே என்னுடைய தலைவர் திரு கலைஞர் அவர்கள் தான், அவரை நான் இன்றைக்கி மறக்க மாட்டேன்ட்டு. அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக அந்த தலைவர் மீது எவ்வளோ பற்றுறுதி வச்சுருந்தாலுமே கூட திரு மல்லை சத்யா அவர்களை பெரியார் அவர்களுடைய முழுத்த அந்த பகுத்தறிவு கருத்தை ஏற்றுக்கொண்டவராகவும் அந்த பகுத்தறிவு கருத்தோடு சேர்ந்து சுயமரியாதை கருத்தையும் ஏற்றுக்கொண்டவராகவும் தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் மறுமலர்ச்சி திமுகவில் உங்களுக்கு அந்த பகுத்தறிவு தன்மை இருக்கும் பட்சத்தில் அங்கே உங்களுக்கு சுயமரியாதை கண்டிப்பாக கிடைக்கல. அதை உங்களால் மறுக்கவே முடியாது. அப்படி சுயமரியாதை கிடைக்காத இடத்துல தலைவனாக வச்சுக்கிட்டா கூட ஆனால் நீடித்து இந்த இடத்துல பயணிக்க முடியாத பட்சத்தில் வெளியே வந்துடலாமே சுயமரியாதைக்காரனா? மல்லை சத்யா அவர்களை நாடே போட்டுருமே. அது வந்து சில தவறான பாதைகளுக்கு அது வழிவகுக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தலைவருக்காக எதை வேணுமாலும் இழக்க தயாராகிறேன், ஆனால் ஒருபோதும் என்னுடைய சுயமரியாதையை நான் இழக்க தயாராக இல்லை அப்படின்னு. அந்த எச்சரிக்கை மீறி தான் அவங்க வந்து தொடர்ந்து என்னை அந்த இடத்துக்கு துறை சார்ந்தவங்களும் செஞ்சுட்டு வந்தாங்க. எனவே தான் இந்த இடத்துக்கு இந்த வெடிப்பு வந்து நிற்கிறது. என்னுடைய பொறுமை வீண் போகவில்லை, என்னுடைய மௌனம் வீண் போகவில்லை. என்னை அலட்சியப்படுத்துவதற்கான கேள்வியை நாடு கேட்கிறது. பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் மதிமுகவும் துரையும் இருக்கிறார்கள், அவரை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இதனால தான் இன்னைக்கு பொது வெளியில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இன்னைக்கு ஊடகத்தை சந்திக்க முடியாத ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இதுவரையிலும் தமிழ்நாட்டுடைய அரசியல் பாதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி, ஒரு தலைவன் அந்த பக்கம்தான் பொது சமூகம் நிற்கும். முதலாக ஒரு தொண்டனின் பக்கம் நீதி கேட்டு நாங்கள் நிற்பது போல நாட்டு மக்களும் எங்களுக்காக நீதி கேட்கிறாங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். அது எங்களுடைய மௌனம், எங்களுடைய பொறுமை இந்த வெற்றியை நோக்கி எட்டு சேர்த்திருக்கிறோம். மறுமலர்ச்சி திமுக துரை வைகோ இருந்தால் கண்டிப்பாக எதிர்காலமே இருக்காதுன்னு கருதுகிற திரு மல்லை சத்யா நாட்டு மக்களும் அதையே தான் கருதுறாங்க. ஏன்னா உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு அங்கே கிடைக்கிறது இல்லைன்றது நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கும்போது கொள்கை சிங்கம், சிறந்த பேச்சாளர், அண்ணாவை முன்னிருந்து பேசிய ஒரு பேச்சாளர் திரு வைகோ அவர்கள் இந்த இடத்துல முழுக்க முழுக்க சுயநலத்தோட கட்சியோடைய நலன் பாராம இத்தனை வருஷமா 32-33 வருஷமா உழைச்ச கட்சி தொண்டர்களுடைய நலனை பார்க்காம தன்னுடைய ஒரே ஒரு ஒற்றை மகனுக்காக கட்சியை அவர்கிட்ட அடமானம் வைக்கிறாரா? கட்சியோடைய கொள்கைகள் நீர்த்து போனாலும் பரவாயில்ல, கட்சிக்கு எதிர்காலமே இல்லைனாலும் பரவாயில்ல, என் மகன் தான் முக்கியம் இங்க நினைக்கிற வைகோ கூட எதுக்கு நீங்க பயணிக்கணும்? அதுதான்
ஒரு சாதாரண பார்வையான கேள்வி. அந்த பார்வையாளருடைய கேள்வி நியாயமான கேள்வியாக கூட இருக்கலாம். ஆனால் நான் நம்பிக்கை துரோகம் செய்தேன் என்று ஒருபோதும் என்னுடைய வரலாற்றில் எழுதப்படக்கூடாது. எனக்காக ஒரு அத்தியாயம் எழுதப்படுகின்ற போது மல்லை சத்யா மதிமுகவுக்கும் தலைவர் வைகோவுக்கும் நம்பிக்கை துரோகம் செய்தான் என்று ஒன்று வரக்கூடாது என்ற எச்சரிக்கையும் கவனமும் கரிசனமும் தான். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் அரசியல் தலைமுறை. எங்கள் குடும்பத்தில் முதல் அரசியல் நான் வந்திருக்கிறேன். அப்போ இந்த அரசியல் கலங்கப்பட்டு படக்கூடாது. இப்போவே நான் உறுதியாக இருக்கின்ற போது இவ்வளவு விமர்சனங்கள் எம்எல் வைக்கின்ற போது நான் இன்னும் விலகன்னா இன்னும் 1008 விமர்சனங்கள் எம்எல் வைப்பாங்க. அந்த எச்சரிக்கை உணர்வு தான் நான் உறுதியாக இருப்பதற்கு இங்கு காரணமாக இருக்கிறது. உறுதியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே சுயமரியாதையே இல்லையே, உங்களுக்கான அடையாளமே அங்கே நீர்த்து போகப்படுது. இல்லை, அந்த நீர்த்து அதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஏன் அங்கே இருக்கீங்க? நாங்கள் அவர் கொடுத்த பொறுப்பு அவ்வளோதான். இப்போ அவங்களே தான் இப்போ வெளியேற்றணும் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் கூட என்னோட பேர் போடக்கூடாது, படம் போடக்கூடாதுன்னு அவங்களே திட்டமிடுறாங்க. பொதுக்குழுல நான் பேசக்கூடாது. நான் லண்டன்லேருந்து இதுக்காகவே நான் இன்னும் எனக்கு 6 மாதம் விசா இருக்குது, இன்னொரு 10 நாள் இருந்துட்டு வந்திருக்கலாம். ஆனால் கட்சி எனக்கு முக்கியன்றதுக்காக தான் நான் அவ்வளோ தூரம் ஓடி வரேன். அங்கே நீங்கள் என்னை பேச விட்றதில்ல. அப்போ நீங்கள் என்னை புறக்கணிக்கின்ற அந்த தளத்தில் வருகின்ற போது நான் வெளியேறினா அது ரொம்ப எளிதாக போயிடும் அவங்களுக்கு. நான் உள்ளே இருந்து உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். நான் மட்டுமல்ல, இனி எந்த தொண்டனுக்கும் இது போன்ற ஒரு அபாண்டமான துரோகி என்ற பட்டத்தை கொடுக்காதீங்கன்னு தலைவர் வைகோடு நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன். மீண்டும் உங்கள் முகாமும் அதை தான் கேட்குறேன். உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாருங்கள். இப்போ நான் இத்தனை வருஷம் இந்த இயக்கத்தில் பணியாற்றிருக்கிறேன். எனக்கான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்களான்னா கொஞ்ச காலத்தோடு நீங்கள் நிறுத்திட்டீங்க. அதே போல் என்னை போன்று உழைத்தவர்களுக்கு நீங்கள் எனக்கே இந்த நிலைமை அப்படி என்றால், அவருடைய சேனாதிபதியாக இருந்த எனக்கே இப்படி ஒரு நிலைமை என்றால், ஒரு சாதாரண எந்த பொறுப்புக்கும் வராத தொண்டன் எந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க. எனவே தான் இன்னைக்கு தொண்டர்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற அபாண்டமான பழி தவறு என்று இன்னைக்கு தொண்டர்கள் வீதிக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த தலைவன் மீது இருந்த நம்பிக்கை தகர்ந்து போயிருக்கிறது, தரைமட்டமாக இருக்கிறது. உங்களை துரோகி அப்படின்னு சொன்னதுனால ஒரு நினைவுக்கு வருது. வைகோ அவர்கள் இவரா தமிழின தலைவர், இவர் இன துரோகி அப்படின்னு பேசின காணொலியும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கூட்டணி வைத்த பிறகு இவர் தான் தமிழின தலைவர், என்றைக்குமே நான் தான் கழகத்துடைய போர்வாள் அப்படின்னு பேசியிருக்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்போ உங்களை துரோகின்னு சொல்லியிருக்காரு. எதிர்காலத்தில் இவர் தான் கழகத்துக்காக உண்மையாக உழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா திரு வைகோ கிட்ட இருந்து? இல்லை, அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நான் அவர்கிட்ட எந்த பொறுப்பையும் அவர்கிட்ட கேட்டவும் கிடையாது. கடைசியாக 2023 இந்த துணை பொதுச்சா பொறுப்பு எனக்கு வேண்டாம் தான் நான் சொன்னேன். ஒரு தொண்டனாக இருந்துட்டு போகிறேன்னு தான் சொல்லியிருக்கிறேன். இனி அவர்கள் கூட அந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த கட்சியிலும் இனிமேல் பொறுப்புகள் எதுவும் வரப்போகிறது இல்லை. இனி அந்த கட்சிக்கான பெரிய அங்கீகாரம் நாட்டு மக்கள் கொடுப்பாங்களான்னா அதுவும் சந்தேகம்தான். எனவே அப்படி இருக்கின்ற போது அது குறித்து நான் எதுவும் சிந்திக்க விரும்பலை. உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த நேர்காணலுக்காக ஒதுக்கி தந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.